சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது அமைச்சர் சேகர் பாபு கைதா. ஊழல் வழக்கில் கைதானதா சொல்லப்படுது. மேலும் அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சென்னை மாநகராட்சியில் துப்புரவு பணி பொறுப்பை தனியார் நிறுவனத்திற்கு வழங்கியதை கண்டித்து துப்புரவு பணியாளர்கள் ரிப்பன் மாளிகையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேலே போராடி வரும் நிலையில் அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருது. அப்போது அமைச்சர் சேகர் பாபு திமுக தேர்தல் வாக்குறுதியில் எதுவுமே சொல்லலை என்றதுடன் துப்புரவு பணியாளர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டதா புகார் எழுந்திருக்கு. இதனால் சேகர் பாபு கைது செய்யப்பட வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க அங்கிருந்த துப்புரவு பணியாளர்கள். மேலும் அனைத்து எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், அனைத்து கட்சிக்காரங்களுமே சேகர் பாபுக்கு எதிராக தான் இருப்பதாக சொல்லப்படுது. மேலும் துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பிலிருந்து ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. இந்நிலையில் மார்க்சிசம் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் ரிப்பன் மாளிகையில் போராடி வரும் துப்புரவு பணியாளர்களுக்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், பல வருடங்களாக பணியாற்றி வரும் துப்புரவு பணியாளர்கள் தங்கள் நியாயமான கோரிக்கையை வற்புறுத்தி நடத்தி வராங்க இந்த போராட்டத்தை. அவர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் நாங்கள் போராட்ட காலத்திற்கு வந்திருக்கோம். அரசு தரப்பில் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காணப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் முன்னெடுப்போம். மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே தாராளமயமாக்கல் கொள்கையை கட்டமைச்சிருக்காங்க. அனைத்து துறைகளிலும் தனியார் மயம் ஒப்பந்தம் வந்து கொண்டிருக்கு. தமிழகத்திலும் பல்வேறு துறைகளில் தனியார் மயம் ஒப்பந்தம், தொகுப்பூதியம், மதிப்பூதியம் ஆகியவை கடைபிடிக்கப்படுது. இதற்கு மத்தியில் தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே இருக்கும் உரிமைகளை பறிப்பதை ஏற்க முடியாது. அந்த வகையில் இதில் எந்த அளவுக்கு தீர்வு காண முடியுமோ அதற்கான முயற்சியை எங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க தொழிற்சங்க தலைவர்களோடு இணைந்து மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். மேலும் அப்போது போராட்டம் 10வது நாளை எட்டியிருந்தது. தமிழக அரசியல் செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க என்று செய்தியாளர் ஒருவர் கேட்டதற்கு சண்முகம் என்ன சொன்னார்னா, சாம்சங் விவகாரத்தில் 36 நாட்களுக்கு மேலே போராடினோம். தொழிலாளர்களுக்கு நியாயத்தை அரசு தரப்பிலிருந்து வாங்கி கொடுக்க முயற்சித்தோம். மேலும் நீண்ட போராட்டம், சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலையீடு ஆகியவற்றுக்கு பிறகுதான் சாம்சங் விவகாரத்தில் நியாயமான தீர்ப்பு கிடைக்கப்பட்டது. மேலும் அப்போது அமைச்சர் சேகர் பாபு துப்புரவு பணியாளர்கள் கோரிக்கை தொடர்பாக திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லவில்லை என்று கூறினாரே என செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க. அதற்கு பதிலளித்த சண்முகம், தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை மட்டும்தான் ஒரு அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. வாக்குறுதி கொடுத்துட்டாங்களா என்பது அப்பாற்பட்ட விஷயம். தற்போது போராடும் துப்புரவு பணியாளர்கள் நியாயமான கோரிக்கைக்கு அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கும். இது குறித்து தொழிற்சங்கம் அமைச்சர்களிடம் பேசி தீர்வு காணப்படும் என்று அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சேகர் பாபு இப்படி நடந்து கொண்டது கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். மேலும் அவர் கைது செய்யப்படுவாரா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்குது. மேலும் ஏற்கனவே கோவில் நகை திருட்டு விஷயத்திலையும் அவரை சம்மந்தப்படுத்தி பேசிப்பட்டு தான் வந்து கொண்டு இருக்குது. இது குறித்து என்ன இனி மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க.